இந்தாங்க இது பாருங்க. ஏமா எத்தனை புடவை எடுக்க போறீங்க? இரியா, நல்ல புடவை பார்த்து செலக்ஷன் பண்ண வேணாமா? என்ன சோப்பட்டாலும் அழுப்புதா பாத்தியா? காரி கட்டைங்க ஒழுங்கா நில்றா. ஏலி சும்மா குழந்தைய போட்டு அடிக்கிற. பத்மாமா, பத்மாமா, புடவை எடுத்திருக்கேன், கொஞ்சம் கலர் பார்த்து செலக்ட் பண்ணுங்களேன். என்கிட்ட எல்லா கலருமே இருக்கு, எது எடுக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எங்க எல்லா கலரும் எனக்கு மேட்சா தான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா நானும் உங்களை மாதிரி சிகப்பு தானே. உங்களுக்கு இது ரெண்டும் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த 2 கலரும் என்கிட்ட இருக்கு, பரவாயில்ல வாங்கிக்கிறேன். இதோ பார், இது படம் எனக்கு நல்லா பாரு. 2 பேரும் கிழமை எடுத்து கொடுத்ததா? கொடுத்துற போறான். நான் செத்தா கூட என் பாடையில ஒரு புது துணி எடுத்து போட மாட்டான். ஆமா கொடுத்தது. எங்க நீங்க ஒண்ணும் புடவை எடுக்கலையா? நீங்க ஒண்ணு குழந்தைக்கு ஒரு சின்ன பர்த்டே கேக் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கே அவ்வளவு தகராறு நடந்துச்சு. அவருக்கு தெரியாம நான் புடவை வேற எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த அக்கா வீட்டுக்காரர் எவ்வளவு பரவாயில்லைங்கக்கா. நானும் உங்களை மாதிரியே பப்பு கை ஜாக்கெட்டு கெவனும் போட்டதுக்கு உனக்கு எதுக்கடி பப்புன்னு என்ன துரத்தி அடிச்சாங்கக்கா. எனக்கு வந்த கோவத்துக்கு எங்க ஆத்தா வீட்டுக்கே போயிருப்பேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து காலை பிடிச்சி கெஞ்சினால தான் போனா போட்டுமே நீங்க வந்தேன். என்னது அநியாயமா இருக்குதே, இதுக்கெல்லாம் கூடவா வீட்டுக்காரங்க அடிப்பாங்க? என் வீட்டுக்காரர் என் மேல கை வச்சாருன்னா வெளியில தள்ளி கதவு சாத்திடுவேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கூட்டு போகணும், மாசத்துக்கு ஒரு தடவை கோல்டன் பீச் கூட்டு போகணும், இல்லன்னா சத்தம் போட்டுடுவேன். புடவை நகை நட்டு விஷயத்துல நான் அவரை எதிர்பார்க்கவே மாட்டேன், நானே வாங்குவேன். இதுக்கெல்லாம் அவங்களை எதிர்பார்த்துட்டோம்னா ஒரு பொருளும் வாங்க முடியாது. ஆம்பளைங்க 4 இடம் சுத்தி வராங்க, அவங்களுக்கு பொழுது போகுது. நம்ம அடுப்பங்கரையிலே சுத்தி வரும், நமக்கு என்ன ரிலீஃப்? அவங்களுக்கு தினம் ஆட்டு போடுறதுக்கு நம்ம என்ன வேலை காய்ச்சிங்களா? நம்ம சந்தோஷத்தை நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. ஏக்கா இந்த அக்கா சொல்றதுதான்க்கா கரெக்ட். நம்ம வீட்டுக்காரங்களை நம்ம பாவம் பார்த்து விடுறதுனாலதான் அவனுக்கு நம்ம தலையிலே மிளகா அரைக்கிறானுங்க. வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சாரி அம்மாவனே. எலிசபெத், ஏன் எலிசபெத் அடியாய் கதவை துறடி. திருக்கி முண்ட பகல்லையும் தூங்குறா ராத்திரி தூங்குறா. சொல்லி கதவை. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அடி கேப் மாதிரி இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டா இருந்தியா நீ? திருடி கதவை. முடியாதியா? நேத்து ரோட்ல என்ன துரத்தி அடிச்சேல, அடிச்சது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் என் கதவை திறப்பேன். என்ன அது மன்னிப்பா? இந்த பீட்டு கருத்தர்த்திய மன்னிப்பு கேட்டதுல நீ என்னடி கசுமாலாம்? வக்காலி பண்ணி கதவை திறக்கல, ஆட்டோவை உள்ள விட்டியாதி முடியும். ஆமா, இந்த உதாரணங்களை நான் பயப்பட மாட்டேயா. நீ லாரியா கொண்டு வந்து ஏத்தினாலும் நான் கதவு திறக்க மாட்டேன். பணியிலே கிடந்து சாவு. 2 நாளைக்கு இறுக்கி கட்டிட்டு படுத்தினாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். திறக்கிறாள் அடிப்படியே. செவத்தொலா இருக்குன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ண தப்பா போச்சுரி. இப்படியே உன்னை வச்சுக்கிறேன். உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு, உன்னை தூண்டி விடுறது யாருங்கிறது பூரா எனக்கு தெரியும். வக்காலி காலையில வச்சுக்கிறேன் நானு. என்னப்பா பீட்டர் தனியா புலம்பிட்டு இருக்க, எதனா தகராறா? என் பிரதர் சார், உங்கள்கிட்ட சொல்றதுனால தப்பு இல்ல சார். நல்லா அந்த குடும்பத்தை கலஸ்தானுங்க சார், கலஸ்தானுங்க. என் முண்டாட்டி எத்தனையோ தடவை அடிச்சிருக்கேன், மிதிச்சிருக்கேன், உதச்சிருக்கேன். அவளும் பதிலுக்கு படதடவை என்னை கழிச்சிருக்கா சார். அப்படி இருந்து ஒரு நாள் கூட தனியா படுத்த கிடையாது. எவ்வளவு சேர்ந்தா படுப்பான். அப்படிப்பட்டவளை இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கா பத்தியா சென பண்ணி அவ கலஸ்தா சார், கலஸ்தா. பீட்டர் உன் சம்சாரமாவது பரவாயில்ல, படிக்காதவங்க. நம்ம வீட்டுல 4 எழுத்து படிச்சிருக்க புரிஞ்சுக்குமேன்னு பார்த்தா அவளும் அப்படித்தான் இருக்கா. ஏண்டி பக்கத்து வீட்டை பார்த்து நம்ம பர்த்டே கொண்டாடணும்னு கேட்டேன். அவ்வளவுதான், 2 நாளா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு பேசவே மாட்டேங்கிறா. எனக்கு இன்னும் மனசே சரியில்லைப்பா. சார் உங்க குடும்பத்தையும் கெடுத்துட்டானுங்களா சார்? சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார். இந்த டுபாகூர் இருக்கானே, மருகு பாண்டியா, மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். ஒண்ணு பிள்ளை இருக்கேன்னு பாக்குறேன் நான். இந்த அரசியல்வாதிகளை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. நாம தான் நம்ம பொண்டாட்டிகளை அங்கங்க போக கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் சார். இப்பதான் சார் எனக்கு நல்ல ஐடியா வருது. என்னது? நாளைக்கு சண்டே உங்க ஒய்ஃபையும் என் ஒய்ஃபையும் நேர பேச்சு கூட்டி போய் ஒரே அமைக்க போறோம். அமுக்குறதா? அதான் சார், ஆளுக்கு ஒவ்வொரு பொட்டலத்துல பிரியாணியும் 10 முழத்துல மல்லிகைப்பூவும் அரை அல்வாவும் வாங்கி கொடுத்து அவங்கள குஜால் படுத்திடும். ஐயோ, நமக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லப்பா. பழக்கப்படுத்திக்கங்க சார். யோ என்னையாது, ஒன்னால இந்த ஐஸ்கிரீமோட சேர்த்து 150 ரூபாய் செலவாயிடுச்சு. 150 ரூபாய் போய் கஞ்சத்தனம் பண்றீங்களா சார்?
என் பொண்டாட்டிக்கு பிரியாணி வாங்கி தர செலவே மாசம் 500 ரூபாய் வருது. இது வரைக்கும் வெளியே சொல்லிருப்பனா? சார், பொம்பளைங்க வாய் அடைக்கிறோம்னா இந்த செலவெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது சார். இப்ப நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கங்க. கண்ணு இல்லாதவனுக்கு இலவச கண்ணாடி, காது ரெண்டுமே இல்லாதவனுக்கு இலவச காது மிஷின், தண்ணியே வராத இடத்துக்கு இலவச வாளி குடம், இப்படி சின்ன சின்ன பொருளா வாங்கி கொடுத்து பல பெரிய பிரச்சனைகளை மறக்கடிக்கல. அந்த மாதிரிதான் சார் நம்ம பொண்டாடி சரியில்லைனா பொட்டு, பூவு, ஏர்பண்ணு, பிரியாணி, அல்வா, ஐஸ்கிரீம், இப்படி பல பொருளை வாங்கி கொடுத்து பல பிரச்சனைகளை சமாளிக்கிறேன் சார். மக்களை எப்படி ஏமாத்தணுங்கிறத கவர்மெண்டே சொல்லி கொடுக்கும் போது கேவலம் 150 ரூபாய் பிரச்சனைக்கு போய் 150 தடவை புலம்புறீங்களே சார். வாங்க சார் போய் அசத்துவோம். சிஸ்டர், உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு என்கிட்ட லிஸ்ட் கொடுங்க, நான் தவணை முறையில வாங்கி தரேன். ஒரு டிவி, ஒரு கிரைண்டர், ஒரு சின்ன மிக்ஸி. அக்கா, அப்படியே ஒரு பிரிட்ஜுக்கு சொல்லுங்க. சோறாக்கி வச்சா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்குமா, கெட்டு போகாதான். தினம் யாரு இதுங்களுக்கு ஆக்கி கொட்டிட்டு இருப்பா? ஆளுக்கு ஃப்ரிட்ஜ், அவ்வளவுதானே சிஸ்டர்? போதும். மறந்துட்டேன் பாருங்க, துணி துவைக்கிற மிஷின் கொண்டு சொல்லி வைங்க, முடிஞ்சா அதையும் வாங்கிக்கலாம். போதுமா? அது போதும். அடி புறம்போக்கு பயபத்த மாவளே, ஏண்டி உன்னை சொகுசா பீச்சு கூட்டி வந்து வாய்க்குரிசியா பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட சொன்னா உனக்கு துவைக்கிற மிஷின் வேணும், ஐசி வேற உனக்கு. குழி பிரியாணி. யோ, அங்கதான் தொல்லை தாங்க முடியல, நீங்க கூட்டு வந்திருக்கேன். இங்க வந்து லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், அவங்க கேட்டாங்க, நான் லிஸ்ட் போட்டேன். நான் என்ன சார் செய்யறது? அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நாங்க மொட்டை அடிச்சுட்டு தான் போனோம். நீங்க மொட்டை அடிச்சுட்டா போங்க, சன்னியாசியா போங்க, எங்களுக்கு என்ன? அடி இந்த பாருங்க, இவ்வளவு நாள் பொறுத்தது போதும். இனிமே எங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்தா நாங்க குடும்பம் நடத்துவோம். இல்லன்னா நீங்களே பாத்துங்க. ஏய்யா, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து 10 வருஷம் ஆகுது. இரு ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா ஓடி வந்துட்டேன்னு சொல்றேன். ஓடி வந்தேனோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ வந்து 10 வருஷம் ஆகுது இல்ல. இது வரைக்கும் நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கிற? வீடு வாங்கி தர, தோட்டம் வாங்கி தரேன்னு சொன்னேன். ஒன்னாவது செஞ்சிருக்கிறியா? இந்த பொண்ணு வேற வயசுக்கு வர மாதிரி இருக்கிறான், திடீர்னு உட்கார்ந்துட்டா நகை நட்டுக்கு நான் எங்க போறது? ஏய், என்னமோ அந்த பொண்ணு எனக்கு பிறந்த மாதிரி இல்லடி பேசுற. எவனுக்கோ பிறந்ததுக்கு நான் ஏன்டி நகை பண்ணி போடணும்? ஏய்யா, என்ன கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் அரசியல்வாதி, என் புள்ள வேற ஓம் புள்ள வேறன்னு பிரிச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்த. இப்போ ஓம் புள்ள வேற என் புள்ள வேறன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறியே. ஓ அரசியல்வாதி புத்திய காட்டிட்டியே. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உசுரோடு இருக்கணுமா? அதை விட மண்ணெண்ணை ஊத்திட்டு செத்து போயிடுறேன். இதோட 100 தடவை சொல்லிட்டேன். ஒரு நாளாவது செத்தியாடி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி. என்ன பண்றது? மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏய், மானத்தை பத்தி நீ பேசாத. உனக்கு வீடு தானே வேணும், அதோட நிறுத்திக்க. கூடி சீக்கிரம் இந்த வீட்டையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். ஆமா, அடுத்தவங்க வீடு நம்ம வீடு ஆயிடுமா? ஹேய், நான் ஒரு அரசியல்வாதி. அர்த்தம் இல்லாம இந்த ஏரியாவுக்கு குடி வருவனா? கிழவன் இருக்கானே, அவனுக்கு 4 வீடு, புள்ளை இல்லாத சொத்து. மண்டை போட்டான்னு வையி, கொள்ளிய வச்சுட்டு மொத்த சொத்தையும் வளைச்சிருவோம். ஏண்டி, டிவி கிரைண்டர் எல்லாம் வாங்கிட்டியா? ஆமாங்கா, இந்த இதை கொண்டு உள்ள வை. அந்த ஆளை எதிர்பார்த்தா இதெல்லாம் வாங்க முடியாதுக்கா. அதனால தான் நானே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். கொஞ்சோண்டு பணத்தை கட்டிட்டு மீதி பணத்தை மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலான்னு பிரதர் தான் வாங்கி கொடுத்துச்சு. ஆமா, இந்த போங்கடா, கிரைண்டர் போங்க. எவ்வளவு லிட்டர்? உங்களால பெரிய தொலையா போச்சு. இனிமே வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா பாரு சரிங்களா? போங்க. பிரபு, ஏன்டா உட பிடிச்சு தள்ளினாங்க? டேய், நீ தானே உடைச்ச? இந்த பாருங்க, அவன் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். அதுக்காக குழந்தைய பிடிச்சு இப்படி தள்ளலாமா? நாங்களா தள்ளோம்? போடானே அப்படி கை வச்ச, அதுவா போய் விழுந்துருச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்றது? தராதரம் தெரியாதவங்க கிட்ட பழகுறது தப்பா போச்சு. இங்க வாங்கடா. இனிமே இந்த வீட்டுக்கு போங்க சொல்றேன், காலை உடைச்சிடுறேன். என்னக்கா இவோ? நான் என்னவோ நல்லவளா இருப்பான்னு நினைச்சு இவ்வளவு வெடாச்சியா இருக்கிறாள. கொஞ்சம் கூட முகதாட்சியம் இல்லாம பிள்ளைகளை பிடிச்சி வெளியில தள்ளிட்டா. இவ்வளவு 2 பிள்ளைங்களை பெத்தவதானே? ஆமா, 15,000 ரூபாய் டிவி ஓடிச்சுட்டா சும்மா இருப்பாங்க. முன்ன பின்ன டிவி வாங்கி இருந்தாதானே அந்த வருத்தம் தெரியும். அவ கிடக்குறாக்கா. நான் தான் இப்ப டிவி வாங்கிட்டேன்ல, குழந்தைங்களை நம்ம வீட்டுக்கு வந்து டிவி பாக்கட்டும். வேண்டாண்டி, நானே ஒரு டிவி வாங்கிடுறேன். காசு இல்லன்னு சொன்ன? கோயிலுக்கு போறதுக்காக 300 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். அத பிரதர் கிட்ட கொடுத்து மீதிய மாசம் மாசம் கொடுக்குறேன்னு நானே ஒரு டிவி வாங்கிட்டேன். குழந்தைகளுக்கு இல்லாதது அப்புறம் வேற என்ன? வாங்கடா.
ஹைதராபாத் மாவட்டங்களை குலுக்கிய கடும் நில அதிர்ச்சியால் பத்மா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி பணிகளும் இந்த டிவி எது? முழு வீச்சில் நடைபெற்றன. கையில இருந்த கொஞ்சம் காசை கொடுத்துட்டு மீதியை மாசம் மாசம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் தாங்க வாங்கிட்டு வந்தேன். ஏண்டி என் வருமானம் என்னன்னு உனக்கு தெரியும், எனக்கு கடை வாங்குறது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி டிவி வாங்கினா என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏங்க குழந்தைங்களை அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க, வெளியே சினிமா கூட்டிட்டு போனா செலவாகுதுன்னு திட்டுறீங்க. பசங்க வேற எங்க தாங்க போவாங்க? என்னடி சும்மா பசங்க பசங்க சொல்லிட்டு இருக்க? டிவி பார்க்காம பசங்களால இருக்க முடியாதா? பசங்க என்ன, என்னாலே இருக்க முடியாது. நீங்க ஆம்பளைங்க வெளியே போறீங்க, 4 பேர் கூட பழகுறீங்க, உங்களுக்கு பொழுது போயிடுது. பொம்பளைங்க நாங்க எத்தனை நாளைக்கு தான் அடுப்படியே சுத்தி சுத்தி வருது, எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு வேண்டாம்? அதுக்காக ஊரெல்லாம் கடை வாங்கி அவமானப்பட சொல்றியா? ஏன் ஊர் உலகத்துல யாருமே கடை வாங்குறது இல்லையா? ஏண்டி ஒரு குடும்ப பொம்பளை பேசுற மாதிரியா பேசுற நீ? ஆமா, நான் குடும்ப பொம்பளை இல்லதான், அதனாலதான் இத்தனை வருஷம் உங்ககிட்ட குப்பை கொட்டிட்டு இருக்கேன். ஏய், டிவி ஆஃப் பண்ணி. டிவி வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டிய வேண்டாம். டேய், போய் அந்த பிரதர் கூப்பிடு, எங்க அந்த டிவி வாங்கினாலும் போய் அங்க கொடுக்க சொல்லு. வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சாச்சு, இப்ப இந்த டிவி ஒண்ணுதான் குறைச்சு. ஏய், போய் உட்கார்றா. கடை வாங்கினா எப்படி திருப்பி கட்டுறதுன்னு கேட்டா டிவியே வேணான்ற மாதிரில பேசுறான். அப்பா டிவி போடலாமா? ஒளி ஒளி போயிடும்பா. போடு. இது உடைச்சிட போறீங்கடா. இரு இந்த பார், முதல்ல இதை ஆன் பண்ணும், அப்புறமா 1 2 3 4 பார் 4வது சேனல்ல தான் வரும். குடுங்கண்ணே. என்னண்ணே என்னண்ணே 2 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கண்ணே. நான் ஒரு அரசியல்வாதி, நானே இந்த ஏரியாவுல இன்னும் வசூல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சுட்டானுங்களா? தேங்க்யூ. ஏய் வடங்க. இந்த ஆளு எதுக்கு நம்மள கூப்பிடுறான்? தெரியலையே. சரி வா, அவன்கிட்ட வசூல் பண்ணுவோம். வேணாப்பா, அவன் ரொம்ப விவரமா ஆளு, வந்த அன்னைக்கு என்ன கை வச்சுட்டான். வேணா நீ போ, நாங்க போய் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாடா, நான் பாக்குறேன். ஏன் கூப்பிட்டீங்க? அங்க என்னடா பண்றீங்க? வசூல் பண்றோம். அது தெரியுதுடா, எதுக்கு பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். இங்க குடியிருக்கவங்க சேர்ந்து ஒரு பொதுநல சங்கம் வச்சிருக்கோம். அங்க பாத்தீங்களா, அவர்தான் எங்க தலைவர். பேரு வள்ளுவர்தாசன். இதுக்கு முன்னால தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவரா இருந்தாரு. சரி ஒத்துரா. யார் அந்த காவி துண்டு போட்டு நிக்கிறானே அவனா? அது காவி கலர் இல்லைங்க, சிவப்பு கலர். எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம், எத்தனை கலர் நாங்க மாத்திருக்கோம். கலரை பத்தி என்கிட்ட நீ பேசுற? ஓடா. டேய், அது ஏன் ஓடுறா? படுவா, அங்க போய் உட்கார். இந்தாங்க, இது சரியில்லை. ஏங்க அடிச்சீங்க? டேய் நாயே, நீ ரொம்ப ஓவரா பேசுற. போடா. பெரியவரே வாங்க. என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ அப்படித்தான் சுய வேலை வாய்ப்பு திட்டம் ஆரம்பிச்சு பொம்பளைகளை கவர் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒரு மூலையில சங்கத்தை ஆரம்பிச்சு உண்டியல் குலுக்கிட்டு இருக்கிற. இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவில் அரசியல்வாதின்னு ஒருத்தர் எதுக்கே இருக்கிறது? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? தம்பி, நம்ம ஏரியாவுல லைட் சரியா எரிய மாட்டேங்குது, கொசுக்கடி தாங்கல, தண்ணி ஒழுங்கா வரமாட்டேங்குது. இதை பத்தி எத்தனையோ தடவை கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் எழுதி போட்டோம், அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா? அதனால வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி இந்த குறைகளை நாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு பாக்குறோம். ஓஹோ, பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவுல நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆட்சியை பிடிக்கிறது எங்க எண்ணம் இல்லைங்க, உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் செய்யாம விட்டதை நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம். ஏயா, ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? கலவரத்தை உண்டு பண்ணறதுக்காக நாங்க எல்லாம் ஒன்னா சேரலப்பா. இந்த ஏரியாவை நல்லது பண்ணுங்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கோம். இத பாரு, நான் கோயிலுக்கு போறது ஹிந்து, இவன் சர்ச்சுக்கு போறது கிறிஸ்டியன், இவன் பள்ளிவாசல் போறது முஸ்லீம். மத்த நேரத்துல நாம எல்லாரும் ஒண்ணு. மதங்கிறது தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி. பொது பிரச்சனைக்கு இது தடையா இருக்கும்னா துண்டை தூக்கி எறிஞ்சிட்டு பிரச்சனையை தான் கவனிப்போம். ஓகே, நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனிமேல் நடக்க போவைகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும். அப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணீங்களே, மொத்த காசு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நம்ம கட்சியில் சேர்ந்துங்க. மருகவேண்டி, என்ன போகும்போது நாங்க உங்க கட்சியில மெம்பரா சேர்றது இருக்கட்டும், முதல்ல நீ குடியிருப்பு சங்கத்துல மெம்பர் ஆகிறதுக்கு வழியப்பாரு. டேய், என்ன போடலங்க சங்கம், அந்த சங்கத்துல சேரணும். சேரலன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி வராது, பால் வராது, ரேஷன் வராது, கரண்ட் வராது. மொத்தத்துல நீ இந்த தெருவுல குடியிருக்க முடியாது.